நீங்க தினமும் ரன் பண்ற ஹேபிட் இருந்துச்சுன்னா தினமும் ரன் பண்றதுனால உங்க முட்டி டேமேஜ் அதிகமாகுமா? டெஃபினெட்லி கிடையாது. ரன்னிங் பண்ணும்போது உங்க முட்டினை எப்படி பாதுகாக்கலாம்ன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரன்னிங் ஷூஸ் வாங்கிக்கணும். ரன்னிங் ஷூஸோட தான் ரன் பண்ணணும். வாக்கிங் ஷூஸ் போட்டுட்டு ரன் பண்ணக்கூடாது. இந்த ரன்னிங் ஷூஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது உங்க போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்க்கு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யும். எப்படி ஒரு 2 வீலர்ல இல்ல ஒரு சைக்கிள்ல எப்படி ஒரு ஷாக் அப்சார்பர் வேலை செய்தோ அதே மாதிரி உங்க போன்ஸ்க்கும் ஜாயின்ஸ்க்கும் இது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யும். நீங்க ஷூஸ் போடும்போது ஒரு கரெக்டா பேர் கம்ஃபர்டபுளான பேர் வாங்கிட்டு போடணும். ரெண்டாவது 6-9 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த ரன்னிங் ஷூஸ் மாத்திக்கிறது பெட்டர். ரன்னிங் பண்ணும்போது முட்டில நடக்கிற சேஞ்சஸ் ரிகவர் ஆகணும்னா அதுக்கு தேவைப்படுற ஒரு கரெக்டான ரெஸ்ட் எடுத்துக்கணும். மூணாவது இன்கேஸ் ஆர்த்ரைட்டிஸோட இருக்கீங்க, முட்டி வலியோட இருக்கீங்கன்னா அதுக்கு தேவைப்படுற ஒரு லைட் வெயிட்டான நீ பெல்ட் போட்டுட்டு நீங்க ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது ரொம்ப தூரம் ரன் பண்றதோ இல்ல ரொம்ப ஃபாஸ்டா ரன் பண்றதோ அவாய்ட் பண்றது பெட்டர். ரன்னிங் பண்ற ஒரு டிஸ்டன்ஸ் இல்ல ரன்னிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்டா இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இது உங்க உடம்புக்கு டெஸ்ட் பண்ண மாதிரி படிப்படியா தான் இது அதிகரிக்கணும். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமானது ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க தசை இருக்கட்டும், ஒரு ஜாயின்ஸ் இருக்கட்டும், ஒரு ஸ்மூத்தா வேலை செய்யணும், தசை பிடிப்பு வராம இருக்கணும் போது ஒரு வெல் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்ல இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஹார்ட் மட்டுமே கிடையாது, உங்க முட்டியும் நீங்க ஹெல்தியா வச்சுக்கலாம்.